ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான போர் சூழ்நிலை காரணமாக உலகமே கொஞ்சம் பதட்டமா இருக்கு. கடந்த மாசம் 28ஆம் தேதி இருந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கேத்த மாதிரி ஈரானும் பதிலடி கொடுத்து கொண்டுதான் இருக்கு. இந்த போரின் விளைவா ஓர்முஸ் ஜலசந்தி வழியா போகும் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதிச்சிருக்கு. இதனால உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை செம்மையா உயர்ந்திருக்கு. அதோட ரிசல்ட் என்னன்னா, பாகிஸ்தான்ல பெட்ரோல், டீசல் விலை ரொம்பவே அதிகமா போயிருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தலைமையிலான குழு இந்த விலை உயர்வுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் PKR 266.17 இருந்துச்சு. PKR 321.17 ஏறிடுச்சு. அதே மாதிரி டீசல் விலையும் PKR 280.86 இருந்து PKR 335 8.6 உயர்ந்திருக்கு. இது பெரும்பாலும் சொகுசு வண்டிகளில் பயன்படுத்துகிற ஹை ஆக்டின் எரிபொருள். சாதாரண மக்களுக்கு அது அதிகமாக பயன்படாது. இதுக்கு முன்னாடி மார்ச் 6ஆம் தேதி பாகிஸ்தான் அரசு சாதாரண பெட்ரோல் விலை லிட்டருக்கு PKR 55 உயர்ந்திருந்தாங்க. இப்போ எரிபொருள் தட்டுப்பாடும் விலை உயரும் சேர்ந்ததுனால விமான டிக்கெட் கட்டணமும் ஏறிடுச்சு. மார்ச் 10ஆம் தேதி அதுக்கான உத்தரவும் வெளியாச்சு. மொத்தத்தில் இந்த போர் காரணமாக சாதாரண மக்களுக்கு நேரடியாக செலவு சுமை அதிகமாக இருக்கு.